अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्ते भगवन्तौ नः पुनः। ईश्वरो गुरुरात्मीति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்ரேந்திரியானின் நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு ஞானேஸ்வர மகாராஜின் பேரருளால் அஷ்டாவக்ர கீதை இப்போது 3வது சாப்டரை நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். அதில் 7 ஸ்லோகங்கள் படித்து விட்டோம் என்று நினைக்கின்றேன். இப்போது நாம் காண வேண்டியது 8வது ஸ்லோகம். It is astonishing that one who is unattached to the things of this world or the next, who discriminates between the permanent and the impermanent, and who longs for liberation, should still feel fear for liberation. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, போன ஸ்லோகங்கள்ல மெயினா புலன் இன்பங்கள் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரிஜினல் உணர்வை இழந்து மாயையிலே சிக்கி அவலப்பட வேண்டிய ஒரு நிலைக்கு காரணமானது எது அப்படின்னு சொன்னா புலன் இன்பங்கள் தான், ஆசை தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப எச்சரிக்கை பண்ணியிருந்தாரு. ஸோ அதை தொடர்ந்து கண்டினியூவேஷனா இங்க என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இம்மையிலும் மறுமையிலும் பற்றற்றவனாய் எது நிலையானது எது நிலையற்றது என்று பகுத்து அறிந்து விடுதலையை விரும்பும் ஒருவன் அந்த விடுதலை நிலையை அடைய இன்னும் அச்சப்படுவது ஆச்சரியமே. இம்மையிலும் மறுமையிலும் பற்றற்றவனாய் எது நிலையானது எது நிலையற்றது என்று பகுத்தறிந்து விடுதலையை விரும்பும் ஒருவன் அந்த விடுதலை நிலையை அடைய இன்னும் அச்சப்படுவது ஆச்சரியமே. ஏன்னா பற்றெல்லாம் விட்டுடுன்னு யாரையாவது சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ அப்படின்னு ஒரு பெரிய சவுண்டே வருது. ஏன்னா நினைச்சு கூட பார்க்க முடியல, எனக்கு இது இல்லாம வாழ முடியாது, எனக்கு அது இல்லாம வாழ முடியாது, கண்டிப்பா எனக்கு இது வேணும் என்று நாம் எத்தனையோ விஷயங்களை பற்றி கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்படி அடிமைத்தனம் உங்களுக்கு கூட புரியல பாருங்களேன். ஆக்சுவலா நீங்க பற்றுல சுகம் இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அடிமை சுகமா இருக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சு பார்க்க வேணாமா? ஒரு அடிமை எப்படி சுகமா இருக்க முடியும்? அடிமைன்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒண்ணு இருக்கிற வரைக்கும் தான் நீ இருப்ப, அது இல்லைன்னா செத்து போயிடுவேன் அப்படிங்கிறதான் அடிமைத்தனம். ஒரு குடிகாரன் அந்த ட்ரிங்க்ஸ் இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன், இல்லைன்னா செத்து போயிடுவேன் அப்படின்னு ஒரு வாழக்கூடிய ஒரு அடிமை வாழ்க்கை ஒரு சுகமான வாழ்க்கையா? அப்போ ஒரு விஷயத்துல அடிமையானா நீ எந்த அளவுக்கு கேடுகட்டு போற அப்படிங்கிறது அனதர் முக்கியமான திங். என்னன்னா, இப்போ பொதுவா இந்த சினிமால எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த சினிமால எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஹீரோ இருப்பான், அவன் பயங்கர நேர்மையான அதிகாரியா காட்டியிருப்பான். பயங்கர நேர்மையான அதிகாரியா காட்டிட்டு இருக்கும்போது அந்த வில்லன்கள் எல்லாம் பயங்கரமா சஃபர் ஆவாங்க. ஏங்கப்பா இவன் இருக்கும் வரைக்கும் நம்ம தப்பே பண்ண முடியாது போலியப்பா அப்படி இப்படின்னு சொல்லும்போது அந்த வில்லன் சொல்றது என்னன்னா, ஜஸ்ட் வீக் பாயிண்ட் என்னன்னு பாடுறா அப்படின்னா என்ன அர்த்தம்? அடிக்ஷன் என்னன்னு பாருங்கிறான். அடிமைத்தனத்துடைய டேஞ்சர் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றான் நான். சரியா? அப்போ அவன் இல்லைங்க, பணத்தை கொடுத்து பார்த்தோம் மயங்கல, அவன் ட்ரிங்க்ஸ் தண்ணியை கொடுத்து பார்த்தோம் மடங்கல, பொண்ணு சப்ளை பண்ணி பார்த்தோம் அதுக்கும் மடங்கல, அவன் எதுக்கு மடங்க மாட்டேங்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே வரும்போது, டே அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. பொண்ணு இருக்கா? இருக்கு. பொண்டாட்டி பிள்ளைய தூக்குங்கடா அப்படின்னு கூலா சொல்றான். இப்ப இவங்களும் அந்த மாதிரி பண்ணும்போது இவன் என்ன ஆகுது? இப்ப பொண்டாட்டி பிள்ளைகிட்ட நீ அடிக்ஷன்ல இருந்தாலும் நீதி நேர்மை நியாயம் தர்மம், என் பொண்டாட்டி பிள்ளையை காக்க வேண்டியதும் தர்மம் அல்லவா என்ற பேர்ல நீ முகத்து இருந்தாலும், பொண்டாட்டி பிள்ளை இல்லாம லைஃப் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை உங்ககிட்ட இருந்தாலும், இது நியாயம் அல்லவா அப்படிங்கிற ஃபீல் இருந்தாலும் என்ன ஆகுது? கடைசியில நீ வில்லனுக்கு துணை போற மாதிரி ஆயிடுதா? அப்போ நீ உன் நேர்மையை விட்டு கொடுக்குற மாதிரி ஆயிடுதா? உன்னுடைய பிரின்சிபிள்ஸே டேமேஜ் ஆகிற மாதிரி ஆயிடுதா? பின்ன வாட் இஸ் தி யூஸ்ங்க? ஏன்டா நீ நேர்மையானவன் நல்லவன் அப்படிங்கிறதெல்லாம் எது வரைக்கும் அப்படின்னு சொன்னா நீ அடிமை ஆகாத வரைக்கும் தான். நீ ஒன்ஸ் அடிமை ஆயிட்ட அப்படின்னா உன் கேரக்டரே ஸ்பாயில் ஆயிடுங்க. நீ எவ்வளவு நல்லவனா இருந்த என்ன செய்ய? அடிமை ஆகாத வரைக்கும் தான். அதாவது ஒரு பொண்ணு நீங்கிட்ட போய் சொன்னதே கிடையாது, அவ்வளவு நேர்மையா இருப்பான். பட்
அடிமையான அடுத்த செகண்ட் எங்கிட்ட போய் சொல்லணும்னு தோணுது. அதே மாதிரி என்னுடைய ஃப்ரெண்டு குடிக்கு அடியானதுக்கு அப்புறம் அவனை மாதிரி நேர்மையானாலும் உலகத்தை நான் பார்த்ததே இல்லை. அப்படி இருக்கிறவன் உயிருக்கு உயிரான நண்பனையே பணத்துக்காக பொய் சொல்றான். அவனுக்கு இப்ப பணம் தேவை, எதுக்கு குடிக்கிறதுன்னு கேட்டா நான் கொடுக்க மாட்டேன், அப்போ அதுக்கு இதுக்குன்னு கேட்டாதான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்டயே ஏமாத்துறான் அப்படின்னு சொன்னான். அதாவது உயிருக்கு உயிராக நேசிப்பவனையே ஏமாற்ற துணிகின்றான் என்றால் அப்போ அடிக்ஷன் என்பது எவ்வளவு பெரிய டேஞ்சர் என்று புரிகிறதா? ஆனா ஏன் தான் இந்த அடிக்ஷனை விட மாட்டேன்னு இவங்க பிடிச்சிட்டு இருக்காங்களோ அப்படின்னு அஷ்டாவக்ரர் கேட்கிறாருங்க. ஏங்க, அடிக்ஷன்ல இருந்தா சந்தோஷம்னு எப்படிடா நினைக்கிற நீ? அது ஒரு அடிமைத்தனம், ஒரு பயம், ஒரு பதட்டத்திலே தான் நான் வச்சுக்கோம். ஏன்னா அது கிடைக்காம போயிடுச்சுன்னா குடிகாரம் வந்து குடிக்கும் போது ஒரு சுகம்னு நினைக்கிறியே, பட் அவன் குடிக்கும் போதே கூட சுகம் இல்லைன்னு நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். குடிக்காக எல்லாத்தையுமே இழக்கிறான். மனைவி இழக்கிறான், மக்கள் இழக்கிறான், பெற்றோர்கள் இழக்கிறான், பதவியை இழக்கிறான், பணத்தை இழக்கிறான், எல்லாத்தையும் இழக்கிறான். ஆனா கடைசியில தன் உடலையும் இழக்கிறான். சரி, இவ்வளவும் இழந்து நீ சந்தோஷமா இருக்கியான்னு கேட்டா எப்படிங்க சந்தோஷமா இருக்க முடியும்? எங்க எல்லாத்தையும் இழந்தவன் எப்படிங்க சந்தோஷமா இருக்க முடியும்? லைஃப்னா ஆல் இஸ் டேஸ்ட் தானேங்க. எல்லா துறையிலையும் ஒருத்தன் வந்து செழித்து ஓங்கி வாழ்ந்தால் தானே அவன் சந்தோஷமாக வாழ முடியும். நீ லௌகீகத்திலேயே எடுத்துக்கோப்பா, நீ ஆன்மீக சுகம்லாம் வேண்டாம். ஒரு லௌகீக சுகத்திலேயே எடுத்துக்கொண்டாலும் கூட நீ எல்லா இடத்துலயும் இப்ப வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட 4 பேர் ஜாலியா இருக்கணும், ஒரு படத்துக்கு போனா அவர் படிக்கலாம், எல்லா துறையிலையும் வந்து செழிப்பா வாங்கும் போது தானே அவன் வந்து சந்தோஷமா இருக்க முடியும். ஆனா ஒன்னுல சிக்கும் போது என்ன ஆகும்னா ஐ எம் லூசிங் ஆல் தி அதர் திங்ஸ்ங்கிறது உங்ககிட்ட அரிச்சுக்கிட்டே தானே இருக்கும். சி வி ஆர் அடிக்டட் ஃபார் மெனி திங்ஸ், அதையும் சேர்ந்து புரிஞ்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஒரு அடிக்ஷன் இன்னொரு அடிக்ஷன், கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசைன்னு சொல்றதை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப ரெண்டுல அடிக்ட் ஆயிட்ட அப்படின்னு வச்சுப்பேன். ஒரே ஒரு நிமிஷம் இருங்கம்மா. చెప్పరా చెప్పరా చెప్పు చెప్పు. వచ్చావా? 11 o'clock ఎత్తిందా స్నేహ? ఏసీ ఇంటర్వ్యూ ఎంత అవుతుంది ఒకరు కన్ఫర్మ్ చేసిందా స్నేహ? ఇచ్చావా? సరే ఉడు ఉడు ఎగ్జామ్ అని చెప్పిన లెక్కలు వచ్చి క్యాన్సిల్ చేసింది. సరే ఓకేరా 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 నో ప్రాబ్లం. టికెట్ సైలేస్ కంప్లీట్. సారీమా. ஸோ இங்க நம்ம என்ன ஸ்லோகத்தை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, இம்மையிலும் மறுமையிலும் பற்றற்றவனாய் எது நிலையானது எது நிலையற்றது என்று பகுத்தறிந்து விடுதலையை விரும்பும் ஒருவன் இந்த விடுதலை நிலையை அடைய இன்னும் அச்சப்படுவது ஆச்சரியமே. என்ன பியூட்டியா எழுதியிருக்காருன்னா, ஞானத்தின் மேல் ஆசை உள்ளவனே புலன்களை விடுறதுக்கு தயாரா இல்லையேன்னு வருத்தப்படுறாருன்றதுதான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ஞானத்தின் மேல ஆசை இருக்கும் போது பின்ன ஏண்டா புலன்பத்துக்கு பின்னாடி போற, பின்ன ஏண்டா அடிமையாகிற? ஆனா அதுதான்டா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஞானத்து மேலேயே ஆசை இல்லாதவன் புலன்பத்துக்கு பின்னாடி போனா கூட பரவாயில்ல, உனக்கு எம்மையிலும் மறுமையிலும் பற்றற்றவனாய் வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. எது நிலையானது எது நிலையற்றதுன்றது பகுத்து அறிஞ்சு பின்னி பிணைஞ்சு மாயானா இதுதான் உண்மைன்னா இதுதான், இது மாறிக்கொண்டிருக்கிறது, இது நிலையானது இல்லை, இது போனேன்னா செத்து போயிடுவேன் அப்படின்னு புரிதல் இருக்கின்றது. எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஆனா அந்த பற்றை விடுவதற்கு என்னால் முடியவில்லை என்று ஒருவன் சொல்லிக் கொண்டிருந்தால் இது எத்தனை கேவலமான விஷயம் என்றுதான் இங்கே அஷ்டாவக்ரர் ரொம்ப ஆச்சரியத்தோட கேட்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்காங்க. சரியா? நான் மீண்டும் மீண்டும் என்ன சொல்லிட்டு இருக்கேன், அடிக்ஷனுடைய டேஞ்சரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவ்வளவு பெரிய நேர்மையான அதிகாரி, என்னுடைய நண்பன், மிகப்பெரிய நேர்மையான நண்பன், எல்லாருமே வந்து என்ன ஆனாங்க, ஃப்ராட் ஆயிட்டாங்க. ஏன்னா ஒரு அடிக்ஷன் அவ்வளவு மோசமானவனாக மாற்றி விடுகின்றது உன்னை. இவ்வளவும் தெரிஞ்சும் ஆன்மீகத்துல நாட்டம் இருந்தும் அந்த பற்று அப்படிங்கிறது என்னென்னலாம் என்ன வந்து பண்ணிட்டு இருக்குன்றதை புரிந்தும் அதை விடுவதற்கு ஏன் தயங்குகிறார்களோ தெரியவில்லை, இது எனக்கு ஆச்சரியமாகவே இருக்கின்றது அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக அஷ்டாவக்ரர் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. சோ இதெல்லாம் உண்மையிலேயே ஆச்சரியம் தானுங்க, நமக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம் தானே.
கிட்டத்தட்ட 10-15 வருஷமா நம்ம வந்து ஆன்மீக வாழ்க்கையில டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். பற்றினுடைய டேஞ்சரை பத்தி டெய்லி டெய்லி பேசிட்டு இருக்கோம். பற்றற்ற வாழ வேணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம். ஆராய்ச்சி பண்றோம், ரிசர்ச் பண்றோம். அந்த பற்றில இருந்து வெளியே வர்றதுக்கு என்ன செய்யறதுன்றது எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் பற்ற விட மாட்டேன்னு ஏன்டா பிடிச்சிட்டு இருக்கீங்க என்ற இந்த கேள்வி உண்மையில் ஆச்சரியமானது தானே என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Next, whether defeated or tormented, the wise man is always aware of his supreme self nature and is neither pleased nor disappointed. இந்த ஃபீலிங் தாங்க நமக்கு வரவே மாட்டேங்குது. ஆனால் உண்மையான ஞானியாக நீ இருக்கும் பட்சத்தில் நீ எப்படி இருப்படா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகா ஒரு விஷயத்த சொல்றாரு பாருங்க. நீ போற்றப்பட்டாலும் துன்புறுத்தப்பட்டாலும் சரி, ஞானி எப்போதும் தனது உயர்ந்த ஆத்மஸ்வரூபத்தை உணர்ந்தவனாகவே இருப்பான். அவன் மகிழ்ச்சியோ அல்லது ஏமாற்றமோ ஒருபோதும் அடைவதில்லை. ஏன்டா இந்த கிக்க ஃபீல் பண்ண மாட்டேன்றீங்க அப்படிங்கிறதாங்க ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதாவது நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, அடிக்ஷன்ல புலன் இன்பத்துல கிக் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்க. ஆனா அடிக்ஷன்ல புலன் இன்பத்துல கிக் இருக்கு அப்படின்னு சொல்ற நீ கொஞ்சம் அந்த ஆத்மஸ்வரூபத்தோட கிக்க நீ யோசிச்சு பார்த்தியான்னு கேட்கிறாரு. லூசு பையிலேயே விஷத்துல உனக்கு சுகம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இருக்க, விஷம் சுகம் கொடுக்க முடியாதுன்னு உனக்கு புரியலன்னு சொல்லிட்டு இருக்க. சரி விட்டு தொலை, உனக்கு நான் புரிய வைக்க முடியாது. ஏன்னா நீ நம்பிட்ட, விஷத்துல சுகம் இருக்குன்னு நீ நம்பிட்ட. அப்போ என்னால உனக்கு புரிய வைக்க முடியாது. ஆனா தனது உயர்ந்த ஆத்மஸ்வரூபத்தை உணர்ந்திருந்த ஒரு ஞானியாக நீ இருந்தால் நீ எப்படி இருப்ப தெரியுமா? எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியும் சரி, எவ்வளவு பெரிய ஏமாற்றமும் சரி உன்னை எதுவுமே செய்யாது. உன்னை பயங்கரமா புகழ்ந்தாலும் சரி, துன்புறுத்தப்பட்டாலும் சரி, உன்னை அசைக்கவே முடியாது. வாட் அ கைண்ட் ஆஃப் பாயிண்ட்னு யோசிச்சு பாருங்களேன். இது ஏன் நீங்க ஃபீல் பண்ண மாட்டேன்றீங்க, இது ஏன் நீங்க உணர மாட்டேன்றீங்க? ஸோ வி ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல் ஹியர். அப்ப 2 பாயிண்ட் சொல்லியிருக்காரு. ஒன்னு, நீ வந்து புலனடிமையில புலன்பத்துல சுகம் இருக்குன்னு நினைச்சிட்டு சிக்கிட்டு நரகத்துல இருக்க. ஆனா இந்த நரகத்துல இருந்து வெளியே வரணும்னா நீ எதை ஃபீல் பண்ணணும்னா, எவ்வளவுதான் உன்னை துன்புறம் வரும்போது நீ அசராம இருப்பீல, அதை யோசிச்சு பாடுறா அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம இங்க எங்க மயங்குறோம் அப்படின்னா, நம்ம ஞானதேவர் என்ன சொல்றாரு, மின்னல் வெளிச்சம் போல ஒரு சின்ன சுகத்தை கொடுத்து பின்னாடி பெரிய இருட்டை கொடுக்கும். ஆனா அந்த மின்னல் வெளிச்சத்தை மட்டும் நீ லூஸ் மாதிரி பார்த்துட்டு இருக்கிறதுனால பின்னாடி உள்ள இருட்டு உனக்கு தெரியலங்கிற. ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, எவ்வளவு பெரிய இருட்டா இருந்தாலும் நீ வெளிச்சமா இருப்படா, நீ பிரகாசமா இருப்படா, எவ்வளவு துன்பம் வந்தாலும் நீ பிரகாசமா இருப்படா. அப்ப இமேஜின் பண்ணி பாரு. அப்போ சுகம் வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயே, துக்கம் வரும்போது துக்கம் இல்லாமல் வாழ முடியும், துக்கத்தில் நான் சுகம் காண முடியும் என்ற ஒரு நிலை உனக்கு வந்தால் அது எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும் என்று யோசித்து பார்க்க மாட்டாயா? அப்போ உனக்கு ஆன்ம சுகம் மேல ஆசை வரும்ல. துன்பம் வரும்போது சிதைறல. நீங்க எல்லாருமே எப்போ வர்றீங்க, துன்பத்துல தானேங்க ஆன்மீகத்தை தேடி வர்றீங்க. எவனாவது இன்பத்துல ஆன்மீகத்தை தேடி வர்றான்? துன்பத்துல தானே ஆன்மீகத்தை தேடி வர்றான். அப்ப அந்த துன்பத்துல ஆன்மீகத்தை தேடி வர்றதுக்கு நோக்கம் என்ன? துன்பத்தை துன்பமா அனுபவிக்க கூடாது, அதை இன்பமா அனுபவிக்கணும்ன்ற ஆசையில தானே, துன்பப்படக்கூடாதுன்ற ஆசையில தானே நீ ஆன்மீகத்துக்கு தேடி வர. அப்ப ஆன்மீகம் வந்தா துன்பமே வராத லைஃப்லன்னு உனக்கு புரியுது இல்ல, அதை ஏன் நீ போக்கஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாருங்க. So why don't you focus completely on the unaffected nature? எந்த சூழலையும் நாம் ஒருபோதும் பாதிக்கவில்லாத ஒரு நேச்சர் கிட்ட நான் இருக்க முடியுங்கிறத நீ ஏன் யோசிச்சு பார்க்க கூடாது என்ற ஒரு சிந்தனைக்கு வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இதுதான் அஷ்டாவகரனுடைய ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு ஃபீலாகவே இருக்கு அப்படின்றத பாருங்க. என்ன அழகா சொல்லியிருக்காரு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் தெளிவா எனக்கு ஆச்சரியமா இருக்கேடா, நீ ஆன்மீகத்துல ஆசை இருந்தும் கூட உனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சும் கூட, எது நிலையானது எது நிலையற்றதுன்னு புரிஞ்சும் கூட, விடுதலையை விரும்பும் நீயே, மோட்சத்தை விரும்பும் நீயே புலன்களை சிக்கிட்டு இருக்கேடா அப்படின்னு வருத்தப்பட்ட அவரு தீர்வையும் கொடுக்கிறாரு பாருங்களேன். என்ன தீர்வை கொடுக்கிறாரு? எவ்வளவுதான் துன்பப்படுத்தப்பட்டாலும் புகழப்பட்டாலும் நீ உன் சொரூபத்தை உணர்ந்தவனாகவே இருப்பாய், மகிழ்ச்சியும் ஏமாற்றமும் உன்னை ஒன்றும் செய்யாது. இந்த ஃபீல் தானடா கிரேட்டஸ்ட் ஃபீல். ஏன்டா நீங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? ஏன்னா ஆன்மீகம் என்ன கசக்குதான் உங்களுக்கு? இது எவ்வளவு பெரிய சுகம், சிற்றின்பமே உங்களுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்குன்னா பேரின்பம் அதை விட பெருசா தானே இருக்க முடியும். அது ஏன் நீங்க ரியலைஸ் பண்ண மாட்டேன்றீங்க என்ற ஒரு ஆதங்கத்தை நீங்கள் இந்த அஷ்டாவகரின் ஸ்லோகத்திலே உணர முடியும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.
The great souled person sees even his own body in action as if it were someone else. So how should he be disturbed by praise or blame? டேய் நீங்க ஞானி ஆயிட்டா நீங்க எந்த அளவுக்கு இருப்பீங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த ஞானத்தின் பெருமையையும் மகிமையையும் ஆனந்தத்தையும் சொல்லியாவது இந்த புலனின்பத்திலிருந்து விடுபட மாட்டோமா என்ற ஆதங்கத்தை அழகாக வெளிப்படுத்துகிறார் பாருங்களேன். மகாத்மாக்கள் தனது சொந்த உடல் செயல்படுவதை கூட யாரோ ஒரு அந்நியருடையதை போல் காண்கிறார்கள். அப்படி இருக்கையில் புகழ்ச்சியாலோ அல்லது இகழ்ச்சியாலோ அவர் எப்படி கலக்கமடைய முடியும்? நீங்க கேட்கலாம் உடனே, அது எப்படிங்க துன்பம் வரும்போது கஷ்டப்படத்தானே வேணும், அது எப்படி துன்பப்படாம இருக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். எதிரில் ஒருத்தன் இருக்கான், அவன் ஒருத்தன் அடி வாங்கிட்டு இருக்கான், பயங்கரமா கஷ்டப்பட்டு இருக்கான். உனக்கு கஷ்டம் வந்ததா? அவனுக்கு வந்த கஷ்டம் உனக்கு வருமா? வரல. அது அவனுக்கு பயங்கர கஷ்டமா தானே இருந்திருக்கும். அப்போ எப்படி அவனுக்கு வந்த கஷ்டம் அவனுக்கு, உனக்கு வந்தா தான் உனக்குன்னு புரிஞ்சிருச்சா? ஆமா புரிஞ்சிருச்சு. ஆனா ஆன்மீகம்னா என்னன்னு தெரியுமா? இந்த உடல் மனம் புத்தி நான் அல்ல என்று உணர்வதல்லவா? இந்த ஒட்டுமொத்த உலகம் வெறும் மாயை என்று உணர்வதல்லவா? பிரம்மஸ்வரூபத்திற்கு எதுவுமே ஆகாது என்று உணர்வதல்லவா? அப்ப மாயையில நடக்கின்ற இந்த எல்லாமே இல்லாத ஒன்று இருப்பது போல் அங்கே காட்சிக்கு வருகிறது. ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நம்ம வெளியில யாராவது துன்பப்பட்டா கூட அது ரியலா நம்ம துன்பப்படுற மாதிரி நமக்கு ஃபீல் கிடைக்கலாம், ஏன்னா அது உண்மைன்னு வேற நம்பிட்டு இருக்கோம். ஆனா நீ ஆத்மஸ்வரூபத்துல இருக்கும்போது உன் கண்ணுக்கு முன்னாடி எல்லாமே மாயையா தென்படும். யாரு துன்பப்பட்டாலும் அங்க துன்பமே இல்லை, எதுவுமே இல்லைன்னு ஃபீல் ஆயிடும். உன் உடம்பு மனசு புத்தியே இல்லைன்னு ஃபீல் ஆயிடும். உன் உடம்பு மனசு புத்தியை எவனாவது புகழ்ந்தான்னா சும்மா நாச்சுக்கும் புகழ்றான், உன் உடம்பு மனசு புத்தியை இகழ்ந்தான்னா சும்மா நாச்சுக்கு இகழ்றான். புகழ்றவனும் நீதான், இகழ்றவனும் நீதான், புகழப்படுபவனும் நீதான், இகழப்படுபவனும் நீதான். இது எல்லாமே சும்மா நாச்சுக்கும் என்று இவ்வளவு நாலேஜ் உங்ககிட்ட இருந்ததுன்னா நீ எப்படிடா இருப்ப? Can you imagine how the bliss of yours if you really in the Brahma ஞானா, பிரம்ம ஸ்வரூபா என்ற விஷயத்தை எந்த அளவுக்கு அழகா எடுத்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத இமேஜின் பண்ணி பாருங்க. மகாத்மாக்கள் தனது சொந்த உடல் செயல்படுவதை கூட யாரோ அந்நியருடையதை போல் பார்க்கிறார்கள். They will never get affected by any means because they are not that. இங்க இந்த உடல்ல நான் ஸ்ரீகாந்த் ஒருத்த மாட்டிட்டு இருக்கிற வரைக்கும் தானேங்க என்ன இந்த உடம்புக்கு ஏதாவது வந்தா நான் கஷ்டப்படணும். யாராவது இந்த உடம்பை புகழ்ந்தா நான் பூரிக்கிறதுக்கும், யாராவது இந்த உடம்பை இகழ்ந்தா நான் கஷ்டப்படுறதுக்கும். நீங்க நான் இந்த உடம்பு மனம் புத்தியே இல்லைங்கிற நிலையில இருந்தேன்னா எனக்கு எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் நான் பாதிப்படையாமல் தானே இருக்கேன். இதை ஏன் நீங்க உணரக்கூடாது என்ற ஒரு விஷயத்தை தான் அழகா சொல்லியிருக்காரு. இதே நீங்க நினைக்கிற மாதிரி ஆன்மீக சுகங்கிறது சாதாரண விஷயம் இல்லடா, இது வேற லெவல்டா. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த புலனின்பதுக்கு பின்னாடி போக மாட்டேங்கடா. அது இல்லடா, இல்லாத உண்மையை நம்பி ஏண்டா இன்னமும் சித்திரவதைப்படுறீங்க, புரிஞ்சுக்கோங்களேண்டா. ஸோ இதுதான் அந்த அஷ்டாவகரனுடைய ஆதங்கமாக இங்கே தென்படுகிறது. ஸோ தேர்ஃபோர் நீ இந்த உடல் மனம் புத்தியே கடந்தவன். இல்ல ஆத்மாவை பத்தி சொல்லணும்னா வெட்ட முடியாது, நினைக்க முடியாது, நீரினால் நினைக்க முடியாதது, காற்றினால் வளர்த்த முடியாது, நெருப்பினால் எரிக்க முடியாதது, ஏன்னா அதெல்லாமே மாயா. ஆனா நான் மாயை கடந்தவன். அப்போ இந்த மாயை எங்க இருக்கிறது? என்னிலே இருக்கின்றது. இன்னைக்கு குட் மார்னிங் மெசேஜ் கவனிச்சீங்கன்னா கொஞ்சம் ஒரு உண்மையை உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம். அதுல என்ன சொல்லியிருக்கேன், அப்பா உண்மைன்னா என்னப்பா, உலகம் தான் என்னப்பா அப்படின்னு கேட்கிறான் சிஷ்யன். இப்ப குரு சொல்றாரு, டேய் உண்மைன்னா நீதான்டா, உலகம்னா உன்மேல் ஏற்படுகின்ற தோற்றமடா, உன்னிலேயே அது மறையுமடா அப்படின்னு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோமா இல்லையா? அப்போ உண்மை என்றாலே நீதான், என்றும் கலங்காதவன், சாஸ்வதமானவன், ஆனந்தமயமானவன், எதனாலும் அசைக்கப்பட முடியாதவன், இவன் தான் நீ. ஆனா அதுக்கு உடம்பு மனசு புத்தி எல்லாம் கிடையாது. அது ஒரு உணர்வு மயமானது, சச்சித் ஆனந்தமயமானது அப்படிங்கிற ஒரு கிரேட்டஸ்ட் பிளிஸ் தான் நீ. ஆனா அந்த பிளிஸ்ஸோட நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உலக தோற்றத்தில் உன்னில் ஏற்படுத்துகின்றாய். உன்னில் தோன்றும், உன்னில் தோன்றம்னா ஒரு கற்பனையில நீ உலக தோற்றத்தை ஏற்படுத்துற. அந்த கற்பனைக்குள்ள ஏன் சிக்கிற? இந்த உலகம்ங்கிறது வெறும் தோற்றம், அது உன் கற்பனையால் உருவாக்கப்பட்ட தோற்றம். கண்டிப்பாக எண்ணங்கள் மாறும், அந்த தோற்றம் மறையும். அப்போது நீ எண்ணங்களை உண்மை என்று நம்பினால் தானே நீ அலறதுக்கு. அப்படி இல்லைன்னா நீ ஏன் கஷ்டப்பட போற என்ற உண்மையை நம்ம இந்த குட் மார்னிங் மெசேஜ்ல போட்டிருந்தோம். சோ எல்லா குட் மார்னிங் மெசேஜ் எடுத்து பாருங்க. இந்த ஆத்ம தத்துவத்தை புரிந்து கொண்டால் ஏற்படும் அந்த நன்மை மிக பிரகாசமாக அங்கே வெளியிடப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஸோ தேர்ஃபோர் இந்த ஸ்லோகத்திலே நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்,
ஆன்ம சுகத்தின் ஒரு வலிமையையும் பெருமையையும் உணர வேண்டும். இந்த புலனுக்கு பின்னாடி போறதை நிறுத்த வேண்டும் என்பதுதான் அஷ்டாவகிரரின் நோக்கமாக இங்கே இருக்கிறது என்று புரிந்து கொள்வோம். Seeing this world as pure illusion and devoid of any interest in it, how should the strong-minded person feel fear even at the approach of death? இதெல்லாம் ஃபுல்லாவே அடுத்தடுத்து ஃபுல்லாவே ஆன்ம ரகசியங்களை மிக அற்புதமாக வெளிப்படுத்துகின்ற. இப்ப படிக்கிறேன் பாருங்க. இந்த உலகத்தை வெறும் மாயையாக கண்டு அதில் எந்த ஈடுபாடும் இல்லாத உறுதிமிக்க ஒருவன் மரணம் நெருங்கும் வேலையிலும் பயப்படுவானா? என்ன அழகா அற்புதமா கேட்டாரு. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், மரண பயம் அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலயே மிகப்பெரிய ஒரு வேதனை அப்படின்னு சொல்லியிருக்கேன். நிறைய பேர் நம்ப மாட்டீங்க அப்படிங்கிறதெல்லாம் கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் கிளாஸ்ல. மரண பயம் அப்படிங்கிறது எனக்கு மரணத்துல பயம் இல்லைங்க, கையை காலை இழுத்துக்கிட்டு மஞ்சம் ஏறிடுவானு தான் பயமா இருக்கு அப்படின்னு எல்லாம் நீங்க சொல்லுவீங்க. ஸோ தட் இஸ் நாட் தி ட்ரூத். ஆக்சுவலி அட்லீஸ்ட் நான் உயிரோட இருக்கேனேன்ற ஒரு திருப்தியாவது இருக்கும். ஆனா ஏமன் பக்கத்துல வரும்போதுதான் தெரியும் உங்களுக்கு உண்மையிலேயே அது எவ்வளவு பெரிய துன்பமயமானதுன்னு. யாருக்குன்னா புலன் இன்பங்கள்ல இருக்கிறவனுக்கு, புலன்களை நம்பி வாழ்பவனுக்கு, இந்த உலகை உண்மை என்று நம்பி வாழ்பவனுக்கு, சுகமே உலகத்தில் தான் இருக்கிறது என்று நினைப்பவனுக்கு, உலகத்தை விட்டு போகணும்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. கேன் யூ நாட் இமேஜின்? அதை நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க, நான் போகணும்னா போயிடுவேன், எப்படி போவேன்? இவ்வளவு ஆசையை வச்சுக்கிட்டு இந்த ஆசையை இந்த உலகத்துல தான் அனுபவிக்க முடியும்ன்ற புரிதல் இந்த உடம்பு மனசை வச்சுதான் நீ அனுபவிக்கணும். இப்போ உடம்பே போயிடுச்சுன்னா அப்புறம் என்னத்தை வச்சு நீ அனுபவிக்க போற? அப்போ மரணம் என்பது எவ்வளவு கொடிய ஒரு விஷயமாக இருக்கும் என்பதை முதலில் உணர வேண்டும், சரியா? ஆனால் அந்த மரண பயம் யாருக்கு இருக்காதுன்னா, நீ யாருன்னு புரிஞ்சிட்டு இருந்தேன்னா உனக்கு இருக்காது. இந்த உடல் மனம் புத்திங்கிறது உண்மையிலேயே இல்லாதது இல்லாம போனா எனக்கு என்னடா கவலைன்னு நீ ஜம்முன்னு இருப்பியே தவிர உனக்கு அது மேட்ரே இல்லாம போயிடும். ஜீவன் முக்தனை பத்தி ஞானேஸ்வர் பேசும்போது சொல்லுவாரு, அவன் பிறக்கும் போதே அவன் வாழும் போதே உடலை விட்டவன்டா, அதுக்கப்புறம் அவன் உடல் போனா அவன் ஏன்டா கவலைப்படுவான் அப்படின்னு அழகா பேசியிருப்பார், சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் வாழும் போதே உடலை விட்டு வெளியே வந்து விட்டான், அவன் பிரம்ம சுகத்திலே திளைத்துக் கொண்டிருக்கிறான். இந்த உடல் அவனுக்கு மேட்ரே கிடையாது. அப்படி இருக்கும் போது யமன் வந்தா அது அவனுக்கு ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது. ஜஸ்ட் இமேஜின் அட்லீஸ்ட் அபவுட் தி மரணா. ஏன்னா இன்னைக்கு மரணத்தை பத்தி பயப்படாதவங்க எவனுமே இல்லை. ஏன்னா ஆசைகள் நிறைய அதிகமா வச்சுட்டு இருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காவே மரணத்தை கண்டு பயந்துதானே ஆகணும். ஏன்னா 100 கணக்குல டன் கணக்குல நீ ஆசைகளை தேக்கி வச்சிருக்க, அதெல்லாம் உயிரோட இருந்தா தானடா சாதிக்க முடியும். அப்போ உன்னுடைய ஆசைகளுக்கு எல்லாம் அஸ்திவாரமாக இருக்கிறது இந்த உடல் தானே. உடலே போயிடுச்சுன்னா அப்புறம் நீ என்னத்தை வாழ முடியும்? கை போனாக்கா, ஒரு கால் போனா கூட யாருக்கும் மரணம் அடையணும்னு தோன்றது இல்லைங்க. 2 கண்ணே போனா கூட யாருக்கும் மரணம் அடைகிறதுக்கு பிரியம் இல்லைங்க. என்னத்தையோ இருக்கிறத வச்சுக்கிட்டாவது என்னத்தையாவது நான் சுகத்தை அனுபவிச்சிட மாட்டேனா என்று இங்கே துடித்துக் கொண்டிருப்பானே தவிர அவன் மரணத்திற்கு தயாராகவதில்லை. ஏன்னா இன்ஃபேக்ட் நான் நிறைய இந்த மாதிரி கண் கால் இந்த மாதிரி இல்லாதவங்கள்லாம் நான் கவுன்சிலிங்காக போனேன்னா நான் மெயினா என்ன சொல்லுவேன் அப்படின்னா, யூஆர் ஆல் சோ லக்கியஸ்ட் பீப்புள்ஸ் இந்த வேர்ல்டுல. நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம், கை காலு கண்ணெல்லாம் நல்லா இருக்கு. ஸோ கண்ணன் சொன்னதை இந்த மரமண்டைக்கு ஏத்துக்கவே முடியல. ஆனா நீங்க ஏத்துக்கிட்டதானடா ஆகணும். ஏண்டா உடம்பு இப்போ ஊனமாயிடுச்சு, இப்போ உடம்ப வச்சு நீ சுகத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணேன்னா முடியாதுன்னு ஆயிடுச்சு. ஆனா பிரம்ம சுகம் உடம்பை கடந்த நிலையில் இருக்கின்றது என்று உணர்ந்து விட்டால் போதுமடா. இப்போ உடம்பும் இல்லைன்னா வேற ஒரு இதை விட 100 மடங்கு சுகம் பிரம்ம சுகம் இருக்குன்னா நீங்க ஓடி போய் இறுக்கி பிடிச்சுக்கலாம்டா. நாங்க திமிரு பிடிச்சு போயிட்டு இந்த உடம்பு இருக்கு இல்லைன்னு திமிரா நாங்க தான்டா நிற்போம். ஸோ யூஆர் ஆல் சோ லக்கி பர்சன்ஸ் அப்படின்னு நான் பொதுவாக எக்ஸ்பிளைன் பண்றது உண்டுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கிட்ட. ஸோ இந்த ஏன்னா அந்த நிலையிலும் கூட அவங்களுக்கு உடல் பற்று இருக்குன்னா இப்ப நமக்கு எவ்வளவு உடல் பற்று இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. கண்ணு போனாலும் நான் உசுரோட இருப்பேன்னு தானங்க ஆசைப்பட்டு இருக்காங்க எல்லாரும். அப்படி இருக்கும்போது இந்த உடலை வைத்து இந்த உலகத்திலே சுகம் இருக்கு என்று நம்பிக்கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கை உடைய வேண்டும் என்றால் நீ யார் என்று உணர வேண்டும். உன் சொரூப சுகம் எப்படிப்பட்டது என்று உணர வேண்டும். மாயை துக்ககரமானது என்று புரியப்பட வேண்டும் என்பதுதான் இந்த அஷ்டாவகரின் நோக்கமாக இருக்கிறது. மெயினா இங்க அந்த ஞானத்தின் மகத்துவத்தை பேசும்போது மரணமே வந்தாலும் ஆனந்தமாக புன்சிரிப்போடு எதிர்கொள்ளும் மகிமையடா இந்த ஞானத்தின் வலிமை. ப்ளீஸ் டோன்ட் கோ பிஹைண்ட் தி மாயா. மாயைக்கு பின்னாடி போகாத, அது உண்மைன்னு நம்பாத, அது சுகத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து கழுத்தெடுத்துட்டு இருக்கடா, வேணாண்டா, வாடா, நீ யாருன்னு ஃபீல் பண்ணிட்டு ஜம்முன்னு வாழுடா என்று அஷ்டாவகர் என்ன கண்ணன் எல்லாருமே அதை தாங்க எல்லா குருமார்களையும் இப்படித்தான் அழைச்சிட்டு இருக்காங்க. அதனால நான் சுகம் என் மகத்துவத்தை புரிந்த பிறகாவது இந்த புலனின்பத்துக்கு அடிமையாகாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஸ்லோகத்தின் ஒரு முக்கியத்துவம் என்று புரிந்து கொள்ளுங்கள்.
12வது ஸ்லோகம். Who is to be compared? Who is to be compared to the great souled person whose mind is free of desire, even in disappointment, and who has found satisfaction in self-knowledge? ஏமாற்றங்கள் நேரும் போதும் ஆசையற்ற மனதுடன் விளங்கி ஆத்ம ஞானத்திலேயே திருப்தி கண்ட அந்த மகாத்மாவிற்கு இணையாக யாரை சொல்ல முடியும்? ஞானத்தின் மகத்துவத்தை வேற எப்படிங்க எக்ஸ்பிளைன் பண்றது? இதை விட எப்படிங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? It's just giving that there is no comparison in this world for the people who are attained who they are. அதாவது நான் யார் என்ற உணர்வை எவன் ஒருவன் பெற்றுவிட்டானோ அவனுக்கு நீடு இணை நிகர் இந்த உலகத்தில் வேற எவருமே கிடையாது. He is the ultimate, he is the topmost. இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லடா. உனக்கு நிகராக இன்னொன்னு நான் வச்சு கம்பேரே பண்ண முடியாதுடா. இந்த அமிர்தத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அமிர்தத்துக்கு நிகரான ஒரு வஸ்து கிடைக்காததால் நான் எப்படி அதை இப்படி என்று நான் சொல்லுவேன்? அமிர்தத்துக்கு நிகர் அமிர்தமே என்றுதான் சொல்ல வேண்டி இருக்கின்றது. அப்படி நல்லா ஞானதேவர் பேசுவார். அந்த மாதிரி என்னுடைய சொரூபத்திற்கு இணையா இன்னொன்னு இல்ல இருக்கிறதே நீ மட்டும்தானே. அந்த சுரூபத்தை அடைந்து விட்ட பிறகு அதை விட உச்சஸ்தானத்தில் ஒன்று இருக்கின்றது என்று தான் காட்ட முடியுமா? எல்லாவனும் நான் மேல போகணும்னு தானடா ஆசைப்படுறீங்க. ஆனா எல்லாத்துலயும் விட டாப்ல இருக்கிறது எதுடான்னா அது நீதான்டா. உன்னுடைய ஒரிஜினல் சொரூபம் தான்டா. அங்க போயிட்டேன்னா அதுக்கு மேல போறதுக்கு ஒண்ணுமே இல்லப்பா. அதற்கு நிகராக ஈடு இணையாக அல்லது அதற்கு மேல எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட ஆத்ம ஞானத்தை நீ வேண்டாம் என்று மறுக்கலாமா? ஏன் 1 லட்ச ரூபாய் சேலரி வாங்குறவன் 2 லட்சத்துக்கு ஆசைப்படுறியே, 5 லட்சம் வாங்குறவன் 10 லட்சத்துக்கு ஆசைப்படுறியே, சின்ன பதவியில் இருக்கிறவன் பெரிய பதவிக்கு ஆசைப்படுறியே? நான் இங்க காட்டிட்டு இருக்கிறது உலகமே நீ தாண்டான்னு காட்டிட்டு இருக்கேன். உலகத்தில் உள்ள எல்லா பதவியும் நீ தாண்டான்னு காட்டிட்டு இருக்கேன். ஏன்டா அதுக்கு ஆசைப்பட மாட்டேன்றீங்க? ஏண்டா இருக்கிறதுலே உச்சத்திலும் உச்சத்தை நான் காட்டிக் கொண்டிருக்கின்றேனே, இதை ஏன் மறுக்கின்றீர்கள்? என்ன ஒரு அற்புதமான கேள்வி. என்ன அழகா சொல்லியிருக்க பாருங்க. அந்த மகாத்மாவிற்கு இணையாக யார சொல்ல முடியும்னு சிம்பிளா ஒரு வரி போட்டாரா இல்லையா? So then that's all. That's the final. அதற்கு ஈடு இணை எவருமே கிடையாது. நீதான் டாப்பஸ்ட் ஆஃப் ஆல் டாப் என்று நீங்கள் உணர்ந்த பிறகாவது அத்தகைய ஞான வாழ்க்கைக்கு ஆசைப்பட வேண்டும், புலனின்ப வாழ்க்கைக்கு விட வேண்டும் என்ற ஆதங்கத்தை மிக அழகாக மீண்டும் இந்த ஓவியிலே பிரதிபலிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை உணர வேண்டும். ஸோ இந்த சாப்டர் ஃபுல்லாவே இந்த ஞானத்தின் மகிமை என்பதை புரிந்து கொண்ட பிறகாவது முழுமையாக ஞான சாதகனானவன் முழுமையான ஞானத்திலேயே நிலைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்தோடு எழுதியதாக நான் உணர்கிறேன். இனி 13வது ஸ்லோகம். How should a strong-minded person who knows that he is by its very nature nothing consider one thing to be grasped and another to be rejected? அதே மாதிரி இந்த வெறுப்பு அப்படிங்கிறது தான் நமக்குள்ள இருக்கக்கூடிய மேஜரான டேஞ்சரான 2 பெரிய வைரஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ ஆன்மீக சாதகர்கள் எல்லாம் எதுக்காக கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னா இந்த வெறுப்புல இருந்து எப்படியாவது வெளியே வந்துடணும் அப்படின்னு தான் பயங்கரமா போராடிட்டு இருக்காங்க. ஓகேவா? அப்படி இருக்கும்போது தான் காண்பவை அனைத்தும் இயல்பாகவே ஒன்றுமில்லை என்று அறிந்த ஒரு உறுதிமிக்க மனிதன் எதை ஏற்றுக்கொள்வது அல்லது எதை தள்ளுவது என்று எப்படி கருதுவான்? அவனுக்கு கொண்டு ஏன்டா லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் வரப்போகுது? 2 விஷயம் நம்ம அடிக்கடி இந்த கீதையில பார்த்துட்டு இருக்கோம். 1 எதுவுமே இல்லை எல்லாமே நான். இந்த 2 விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அத்வைதத்துல. இன்னைக்கு காலையில கூட நான் தீபிகாட்ட கோயிலுக்கு போயிட்டு இருக்கும்போது பேசிட்டே இருந்தேன். என்ன சொல்லிட்டு வந்தேன்னா, டெய்லி நம்ம அனைத்தும் மாயா மாயா மாயான்னு பேச ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு நமக்குள் வெளிப்படுவதை காண முடிகிறது. ஏன்னா எவ்வளவு ஏதாவது ஒரு நமக்கு என்ன அப்படி ஆயிடுச்சுன்னா இப்படி ஆயிடுச்சுன்னா அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ சுத்தனமான கற்பனை தானேங்க கவலை. எல்லாமே இந்த எண்ணம் தானே, படுத்துற பாடு தானே. அப்போ அந்த ஏதாவது தாட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த செகண்ட் அட இல்லடா அதெல்லாம் இல்லவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, மாயையே 2 விதமா பேசுறோம். 1 இல்லவே இல்லை, அல்லது எல்லாமே நானாக சும்மா நாச்சுக்கு இருக்கேன். ஸோ எல்லாமே நானாக சும்மா நாச்சுக்கு இருக்கேன் அப்படிங்கிற நாலேஜும் சரி, இல்லை அப்படிங்கிற நாலேஜும் சரி, வேற லெவல்ல ஒரு நமக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்குதுங்க. ஏன்னா அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், இந்த படி ஆயிடுச்சுன்னா அப்படி அடைச்சி இல்லடா எதுவுமே ஆக முடியாதுடா. எவ்வளவு பெரிய ஒரு அசம்பாவிதம் மனசுக்குள்ள வச்சுக்கோ, ஏன்? அது இல்லவே இல்லைன்னா அப்படியெல்லாம் நடக்கலன்னு அர்த்தங்க.
ஒரு மனசு சொல்லிடுதா, அப்பவே வந்து வேற லெவல் ரிலாக்ஸேஷன் வந்துடுது. நம்ம சொரூப சுகத்துல இருக்கண்டா, இது சும்மா நாச்சுக்குண்டா, இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லடா, இதெல்லாம் இல்லவே இல்லடா, நீ மட்டும்தான்டா இருக்க என்ற அந்த உணர்வு அப்படிங்கிறது வேற லெவல்ல இருக்கு, நமக்கு ரிலாக்ஸேஷனை கொடுக்குது. அடுத்து டேய், ஆனா தெரியுது இல்ல என்ற ஒரு விஷயம் வரும்போது, அடிச்சி உன் எண்ணத்தால அது தெரியுதுடா, நம்ம கற்பனையில அது தெரியுதுடா, அது இல்லடா, ஆனா ஏன் கற்பனையில தெரியுதுன்னா நானே தாண்டா அப்படி தெரியுறேன். இப்ப பாருங்க, விருப்பு வெறுப்பு வர்றதுக்கு சான்ஸே இல்லைங்க. விருப்பு வெறுப்பு எப்படிங்க வரும்? ஏங்க, நம்ம என்னை விட்டு ரெண்டாவதா இன்னொருத்தன் இருந்தான் அப்படின்னா அவனை வெறுக்கவும் முடியும், வெறுக்கவும் முடியும். ஆனா நானே தான் என்ன அடிக்க வரேன், நானே தான் என்ன கொஞ்சம் வரேன் அப்படின்னா எப்படிங்க எனக்கு விருப்பு வெறுப்பு வரும்? ஒண்ணு. ரெண்டாவது, அது உண்மையிலே இல்லைன்றதும் நல்லா தெரியலங்க. சும்மா நாச்சுக்கும் கற்பனையில என்ன நானே கொஞ்சிக்கிறேன், என்ன நானே அடிச்சுக்கிறேன். இப்ப கற்பனைன்னு சொல்லும் போதே அது இல்லைன்னு ஆயிடுச்சு. இல்லைன்னாலே எனக்கு விருப்பு வெறுப்பு வராது. அது போக எங்கிட்டயே எனக்கு என்ன விருப்பு வெறுப்பு, டுவாலிட்டியே இல்லாதப்ப விருப்பு வெறுப்பு எங்கிருந்து வரும்? Can you imagine how hard it is to become an அஜ்ஞானி? நீ உன் சொரூபத்துல இருக்கும் போது அறியாமையில் வாழ்வதுதான் மிகப்பெரிய கடினம். இன்னைக்கு நம்ம அறியாமையில் இருந்து கொண்டு சொரூபத்துக்கு போறது கடினம் கடினம் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். விருப்பு வெறுப்புக்குள்ள உன்னால போகவே முடியாதுடா நீ சொரூபத்துக்கு வந்துட்டேன்னா. ஏன்னா நீ தான் அனைத்துமாக இருக்கின்ற. Why don't you feel everything is a maya and that to your own கல்பனா? நீங்க இது சயின்டிபிக்காவும் ப்ரூவ் பண்ணியாச்சு, எவ்ரிடே வந்து லாஜிக்கலாவும் ப்ரூவ் பண்ணியாச்சு. எல்லா ப்ரூஃபும் கொடுத்ததுக்கு அப்புறமும் கூட இதை விட சுகம் வேற எதுவும் இல்லை அப்படின்னு உணர்த்துறதுக்கு அப்புறமும் கூட ஏன்டா புலனுக்கு பின்னாடி போற, ஏன்டா மாயைய உண்மைன்னு நம்புற? So this is the major ஆதங்கம் in this particular ஸ்லோகா. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே விருப்பு வெறுப்பு அப்படிங்கிறது கொடிய விஷமாக கருதப்பட வேண்டியதுன்னு மொத்த ஞானேஸ்வரி, மொத்த கீதை, எல்லா வேதம், உபனிஷத்துக்கள் அனைத்தும் சேர்ந்து சொல்வது என்ன? விருப்பு வெறுப்புங்கிறது விஷ பாம்புகள் போல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? அந்த விஷ பாம்புகள் சேர்ந்து தப்பிக்கணும்னா என்னடா செய்யணும்? உன் சுரூபத்துக்குள்ள போகணும். ஸோ இதைத்தான் இங்க வலியுறுத்திருக்கிறாரு. அப்போ அது போகணும்னா மாயையை புரிஞ்சுக்கிட்டாதான் உண்டு. மாயையை புரிஞ்சுக்காம நீ சொர்க்கத்துக்குள்ள போக முடியாது. உண்மை நம்பிட்டு இருக்கிற வரைக்கும் எப்படி நீ சொர்க்கத்துக்குள்ள போவ? இது எல்லாமே பொய்யன்னு புரிஞ்சு ஆட்டோமேட்டிக்கா நீ மட்டும் தானே இருப்ப. அப்ப சொரூபத்தை புரியணும்னாலே மாயையே புரியணும். எப்படி புரியணும்னா எதுவுமே இல்லைன்னு ஃபீல் பண்ணேன்டா. உன் கற்பனையில இருக்கிறது நீதான். சும்மா நாச்சுக்கும் இந்த ரெண்டு விஷயத்தை ஆழமா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொன்னா it is impossible to get trapped in the likes and dislikes என்று சொல்ல வருகிறார். தான் காண்பவை அனைத்தும் இயல்பாகவே ஒன்றுமில்லை, வெற்று தோற்றம், அதுவும் நானே தோற்றமாக தோன்றிக் கொண்டிருக்கிறேன், வெறும் எனது கற்பனையால் இங்கே தோற்றம் தோன்றிக் கொண்டிருக்கிறது என்று அறிந்த ஒரு உறுதிமிக்க மனிதன் எதை ஏற்றுக்கொள்வது விருப்பு, எதை தள்ளுவது வெறுப்பு என்று எப்படி கருதுவான்? அந்த விருப்பு வெறுப்புங்கிற டிராப்புக்குள்ள அவன் ஏண்டா போவான்? அவனால போகவே முடியாது. he will be everlastingly blissful-ஆக இருப்பான், என்றென்றும் எப்போதும் ஆனந்தத்தில் திளைத்துக் கொண்டே இருப்பான் என்று ஏன் உணரக்கூடாதோ என்ற அற்புதமாக இந்த 13வது ஸ்லோகத்தில் தனது ஆதங்கத்தை வைத்திருக்கின்றார். 14 என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். For someone who has eliminated attachment and who is free from dualism and from desire, an object of enjoyment that comes of itself is neither painful nor pleasurable. பற்றை ஒழித்து இருமை நிலைகளிலிருந்து விடுபட்டு ஆசையற்று இருப்பவனுக்கு தானாக தேடி வரும் எந்த ஒரு அனுபவமும் துன்பத்தையோ அல்லது இன்பத்தையோ தருவதில்லை. ஸோ ஃபைனலா இந்த இந்த சாப்டருடைய இறுதி ஸ்லோகம் இது. ஸோ ஞானத்தின் மகத்துவத்தை மிக தெளிவாக வர்ணித்து கொண்டு வரும் இந்த வேலையிலே அவர் சிம்பிளா என்ன சொல்லாருன்னா, நீ மட்டும் உன்னுடைய சொரூபத்துல இருந்தேன்னா, டுவாலிட்டியை விட்டுட்டு நான் ஒருவனே இருக்கின்றேன் என்ற ஆத்மஸ்வரூபத்தில் இருந்தேன்னா முழுமையாக நீ வந்து புலனுக்கிட்ட அடிமையாக மாட்டேன்னு சொல்லிட்டாரா? அப்படி புலனுக்கு அடிமையாக உன் சொரூப சுகத்திலேயே நீ இருந்தேன்னா அதுக்கப்புறம் கோடி கணக்குல உன்னை தேடி வந்தாலும் அது உன் மசிருக்கு சமானமாகத்தான் தெரியும். அல்லது உன்னிடமிருந்து ஒட்டுமொத்தமாக அனைத்தும் இழக்கப்பட்டாலும் அதுவும் ஒரு மண்ணாங்கட்டி இழப்பாகவும் தெரியாது. So such a blissful man you are unaffected and untouched by anything happens in and around you. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். உன் எண்ணங்கள்ல சிக்கிக்கிட்டு இப்படி இருந்தாதான் நான் வாழ்வேன், இப்படி இருந்தாதான் வாழ்வேன், இப்படி இல்லைன்னா நான் வாழ மாட்டேன் என்று தவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே நீங்க என்ன பண்ணணும்? சோ என்ன நடந்தாலும் சந்தோஷமாக இருப்பேன், இந்த ஏன் நீங்க ஃபீல் பண்ண மாட்டேன்றீங்க?
எது நடந்தாலும் சந்தோஷம்னா அதுதானடா உண்மையான கிக்கு. கண்டிஷன் லைஃப்ல கிக் இருக்குன்னு எப்படிதான் உங்களால வாழ முடியுதோ எனக்கு தெரியல. ஜஸ்ட் இமேஜின் தி அன்கண்டிஷனல் லைஃப். லெட் மீ லிவ் தி வே ஐ லிவ் அண்ட் நத்திங் கேன் டச் யூன்றதை ஃபீல் பண்ணுங்களேன். அப்ப எது முடியும்? நீ அடிக்ஷன் இல்லாம இருந்தா தானே முடியும். எது நடந்தாலும் நடந்து போட்டோம். ஐ கேன் என்ஜாய். லெட் மீ என்ஜாய் வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் மை லைஃப். அதுதானேங்க லைஃப். அது எப்பதான் நமக்கு புரிய போகுதுன்னு நமக்கு தெரியல. ஸோ ஃபைனலா என்ன சொல்றாருன்னா, அன்கண்டிஷனல் லைஃப் தான் கிக்கு. தயவு செய்து இந்த லூசுத்தனமா கண்டிஷனல் லைஃப்ல வாழாத, அடிக்ஷன்ல வாழாத, விட்டு வெளியே வா என்று அறைகூவல் விடுத்து இந்த சாப்டரை நிறைவு செய்கிறார் அஷ்டாவகரர். அடுத்த சாப்டர்ல மேபி ஜனகர் பேசுவார்னு தான் நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்னைக்கு இதோட ஸ்டாப் பண்ணுவோம். ஸோ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஒட்டுமொத்த ஸ்லோகத்தின் சாராம்சம், இந்த சாப்டரின் சாராம்சம் அனைத்துமே, நீ ஏன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே தத்துவத்தை விளக்கிட்டாரு. 2வது சாப்டர்ல அந்த தத்துவத்தை எப்படியெல்லாம் உணரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனகர் சொல்லிட்டாரு. இதுக்கு மேல என்ன சொல்றதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் நம்ம தான் அனுபவிக்கலையே, என்ன பண்ணி தொலைகிறது அப்படின்னு சொல்லிட்டு 3வது சாப்டர் முழுக்கவே ரகசியங்களை தெரிந்த பின்னும் கூட வாடா புலனுக்கு பின்னாடி போறீங்க. ஏண்டா சாதகனாக இருந்து அந்த அந்த இந்த ஸ்லோகம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவருடைய ஆதங்கம் எனக்கு ரொம்ப டச்சிங்கா இருக்கு. எங்க காணும்? இம்மையிலும் மறுமையிலும் பற்றற்றவனாய் எது நிலையானது எது நிலையற்றது என்று பகுத்து அறிந்து விடுதலையை விரும்பும் ஒருவன். நம்ம எல்லாம் அப்படித்தானுங்க. நமக்கு நமக்கு மோட்சம் தானே வேணும்னு நினைக்கிறோம். சொர்க்கத்துக்கு போகணும்னு நீங்க ஆசைப்படல இல்ல. அப்ப இந்த உலக சுகங்கள் எனக்கு வேணாம்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல. அப்ப இம்மை சுகம்னா இந்த உலக சுகம் எனக்கு வேண்டாம், மறுமை சுகம்னா எனக்கு சொர்க்கம் வேண்டாம், எனக்கு மோட்சம் தான் வேணும் சொல்றோமா இல்லையா? இப்ப எது நிலையானது எது நிலையற்றதுன்னு தெரிஞ்சுதானே சொல்றோம். சொர்க்கம் கூட போயிட்டு மிதிச்சு தள்ளிடுவான். சோ புண்ணியம் தீர்ந்ததுக்கு அப்புறம், அதனால எனக்கு புண்ணியமும் வேண்டாம் பாவமும் வேண்டாம், நான் பிரம்ம மோட்சத்தை மட்டும்தான் அடைய விரும்புகிறேன். பகுத்தறிந்துட்டோமா இல்லையா? நமக்கு மோட்சம் வேணும் விடுதலை வேணும்னு புரிஞ்சுக்கிட்டோமா இல்லையா? அந்த விடுதலை நிலையை அடைய இன்னும் அச்சப்படுவதுதான் ஆச்சரியமா இருக்கு. ஏன்டா எல்லாம் தெரியும்ல உனக்கு, எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் ஏன் உன் சொரூபத்துல நீ இருக்கக்கூடாது? having known everything. ஏன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே அவர் மொத்த பிரம்ம ரகசியம் சொல்லிட்டாரு. அப்ப 2வது சாப்டர்ல தன் மனதை எப்படி பக்குவப்படுத்தி அதை அனுபவிக்க வேண்டும்னு ஜனகர் சொல்லிட்டாரு. இவ்வளவும் சொன்னதுக்கு அப்புறமும் இவ்வளவும் கேட்டதுக்கு அப்புறமும் என்னடா உங்களுக்கு பிரச்சனை? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்டா மறுபடியும் புலன்ல சிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க என்ற இந்த ஆதங்கம் உண்மையில் நமக்கெல்லாம் ஒரு சாட்டையடியாக இருக்கும் என்று நம்புகின்றேன். அதனால் மிகவும் எச்சரிக்கையோடு இருப்போம். புலனின்பத்திற்கு இடம் கொடுக்காமல், மாயை உண்மை என்று நம்பாமல், நமது சொரூபத்தை அடைய வேண்டும் என்றால் மாயையை மாயை என்று காண வேண்டும். எது நடந்தாலும் இது வெறும் எனது கற்பனை, அங்கே எதுவுமே இல்லை என்று தீர்மானமாக நாம் காண முயற்சித்தோம் என்றால் கண்டிப்பாக நாம் நமது சொரூபத்தை அடையலாம்.